எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டி. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டினா என்ன, ஏன் வந்து இதை பண்ணுறோம், இதனால் நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது, யூஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இது பண்ணாதனால என்ன ஆயிருக்கு, இதோட இம்பேக்ட் என்ன. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோமா? கிடையாது. என்ன லைக் வந்து வீட்டில் நார்மலாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், சோஃபா, கட்டில், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பாத்திரம், இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தோன்னே என்ன ஆகும், இதுதான் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் வந்து கிளியராக தெரியும். இதே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து அல்மீரா வச்சுருக்கோம், அலமாரி வச்சுருக்கோம். அலமாரியில் நிறைய பாத்திரம் இருக்குது. ஆனால் எல்லா பாத்திரமும் வந்து க்ளோஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதே தெரியல. அப்படின்னா உப்புக்கு பதிலாக சர்க்கரையும், சர்க்கரைக்கு பதிலாக உப்பும் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்கு. ஏன்னா எப்படி இருக்குன்னே தெரியாதவங்க ஒரு பொருளை எடுத்து அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தவே முடியாது. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்கு, ஐடென்டிஃபிகேஷன் இல்லாதனால. ஸோ வீட்லேயே இந்த தப்பு நடக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும்? என் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், மேபி 1000+ பார்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ் நிறையா இருக்கும். நம்பர் ஆஃப் மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கும். மாடல்ஸில் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸு, கமாடிட்டி, இல்லை மாடலில் சின்ன சின்ன சேஞ்சு, லைக் எல்ஹெச்ஆர்ஹெச், இல்லை வந்து 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கும். லைக் வந்து மாடல் நம்பரே ஃபஸ்ட் மாடல்னா இது, ரெண்டாவது மாடல்னா இது, மூணாவது மாடல்னா இது. ஆனால் மாடல் நேம் வந்து சேமாக இருக்கும். சில பேர் வந்து வெஹிக்கிள் நேமை வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து i20 கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. i20 காருக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இத்தனை இருக்குது. ஸோ i20 1 2 3 4 அந்த மாதிரி கூட டிஃபைன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால வந்து இன்டர்சேஞ்சிங் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அதனால தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பார்ட்டில் கூட வந்து ஐடென்டிஃபிகேஷன் கிளியராக ஃபாலோ பண்ணுறீங்க. பார்ட் நேம், பார்ட் நம்பர், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும்தான் ஐடென்டிஃபிகேஷனில் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கடுத்து ட்ரேசபிலிட்டியில் வருவோம். இனிஷியலாக வரும்போது பார்ட்டாக வர்றது, அசம்பிளியாக வந்து நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணும்போது அசம்பிளியாக கன்வெர்ட் ஆகிடும் இல்லையா? பார்ட்டை வந்து இன்கமிங்கில் பார்ட்ஸாக வர்றது, சப்ளை பண்ணும்போது அசம்பிளியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அசம்பிளியாக கன்வெர்ட் ஆகும்போது பார்ட்ஸ் வந்து எந்த பார்ட் நேம் வந்து அசம்பிள் பண்ணோம், என்ன பேட்ச். ஏன்னா ரா மெட்டீரியலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரேசபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து மிகப்பெரிய வேரியேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரா மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெமிக்கல், மெக்கானிக்கல், ஹெவி மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான செக்மெண்ட் வந்து அங்கே தான் அந்த ப்ராசஸே நடக்கும். ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அன்னிலிங் ப்ராசஸ், இது எல்லாமே பண்ணுறதுனால வந்து ரா மெட்டீரியல் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்குது இந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டியில். ஏன்னா ரா மெட்டீரியல் வந்து நிறைய ரா மெட்டீரியல் கோட்ஸ் இருக்குது. அந்த கோடுக்கு எகென்ஸ்டாக என்ன ஹீட்டு கோடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரா மெட்டீரியல் கோடு, பேட்ச் கோடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அந்த ரா மெட்டீரியல் எந்த இன்வாய்ஸில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே அந்த ரா மெட்டீரியலில் வந்து ஹீட் கோடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்கமிங்கில் பார்ட் வருது அப்படின்னா ஆர்எம் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வெரிஃபை பண்ணுவோம். ஆர்எம்ல நார்மலாகவே நம்ம என்னென்னலாம் வெரிஃபை பண்ணுவோம், ஹீட் கோடு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எந்த ஹீட் கோடுக்கு அகேன்ஸ்டாக எந்த இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து ப்ராசஸ்டு மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா இனோஸ் ப்ராசஸ் வந்து என்ன நாளில் பண்ணியிருக்காங்க, என்ன நாளில் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரேசபிலிட்டி எல்லாம் சேர்த்து ஆர்எம் ஹீட் கோட் ட்ரேசபிலிட்டி எல்லாம் சேர்த்து தான் வந்து இன்கமிங்கில் உங்களுக்கு பார்ட்ஸாக வரும். ஸோ எந்த ஹீட் கோடில் என்னைக்கு வந்து ஆர்எம் ப்ரொடியூஸ் பண்ணது, என்னைக்கு வந்து இன் ப்ராசஸில் அவங்க ரிசீவ் பண்ணாங்க, என்னைக்கு வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, என்னைக்கு அவங்க டிஸ்பேச் பண்ணாங்க, இது எல்லாமே அந்த இன்வாய்ஸில் ட்ரேசபிலிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அவங்க இனோஸில் யூஸ் பண்ணுறது வந்து ரூட் கார்டு சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து ட்ரேசபிலிட்டி கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ரூட் கார்டு சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம் வந்து எவ்வளோ குவான்டிட்டி நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், எந்த பேட்ச்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், ரா மெட்டீரியல் வந்து எவ்வளோ கேஜிஸை எவ்வளோ குவான்டிட்டியாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், கட்டிங்கில் எவ்வளோ குவான்டிட்டி, அதுக்கடுத்து மேபி மிஷினிங்காக இருந்தால் மிஷினிங்கில் எவ்வளோ குவான்டிட்டி, இல்லை கட்டிங்க்கு அப்புறம் நான் வந்து ஃபோர்ஜிங் பண்ணுறேன் அதில் எவ்வளோ குவான்டிட்டி, இல்லை கட்டிங்க்கு அப்புறம் நான் வந்து மெல்டிங் ஃபர்னஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எவ்வளோ குவான்டிட்டி.
ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டியாக, அதாவது நீங்கள் கேஜிஸை குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த ட்ரேசபிலிட்டியை வந்து கேரி ஆன் பண்ணலாம். ப்ளஸ் அந்த குவான்டிட்டியை எகைன் வந்து எஃப்ஜி ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஒரு பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அந்த பார்ட்ஸை நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, அதுதான் இன்கமிங்கில் வரும் ஒரு கஸ்டமருக்கு. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரேசபிலிட்டியெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரூட் கார்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. மேபி அவங்க வந்து ஒரு பார்ட்ஸ் டு சப்அசம்பிளி ப்ராசஸ், சப்அசம்பிளி பார்ட்ஸ் டு அசம்பிளி ப்ராசஸ்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அசம்பிளிக்கு அப்புறம் என்னைக்கு டிஸ்பேச் ஆகுது, எந்த டைமில் டிஸ்பேச் ஆகிருக்கு, எந்த இன்வாய்ஸில் டிஸ்பேச் ஆகிருக்கு, அதில் வந்து ரா மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ், ஹீட் கோடு, இதெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து அந்த ரூட் கார்ட் சிஸ்டமில் வரும். மேபி ஒரு 10 ப்ராசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக ரா மெட்டீரியல் ரிசிப்ட்ல இருந்து எஃப்ஜிக்குள்ளே ஒரு 10 ப்ராசஸ் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். கட்டிங், அதுக்கப்புறம் வந்து சாம்பரிங், அதுக்கப்புறம் வந்து இல்லை பர் ரிமூவல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் சாம்பரிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து மிஷினிங் ப்ராசஸ். மிஷினிங் ப்ராசஸ்லேயே 4-5 ப்ராசஸ் இருக்கலாம். மேபி மிஷினிங் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி செட்டப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளீனிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பெயிண்டிங்கு இல்லை கோட்டிங் ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கும். கோட்டிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி ப்ராசஸ் இருக்கும். அசம்பிளிலேயே சப் அசம்பிளி, அசம்பிளி ப்ராசஸ். அசம்பிளி ப்ராசஸ்க்கு அப்புறம் 100% வேலிடேஷன், இன்ஸ்பெக்ஷன் ஆர் டெஸ்டிங் ப்ராசஸ் ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டிஸ்பேச் பண்ணுவோம். இது அத்தனையும் வந்து நம்ம ப்ராசஸ் டேபிளில் ரூட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்து எவ்வளோ குவான்டிட்டி இன்பவுண்டு வருது ஒரு ப்ராசஸ்க்கும். லைக் வந்து இன்கமிங்லேருந்து கட்டிங்க்கு எவ்வளோ குவான்டிட்டி இன்பவுண்டு கேஜியில் வரும். லைக் வந்து 200 kgs, அதை வந்து நீங்கள் 500 நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மிஷினிங் ப்ராசஸ் போகும்போது 500 நம்பர்ஸாக போகும். மிஷினிங் ப்ராசஸ் முடியும் போது இன்கேஸ் ஆஃப் 1 நம்பர் ரிஜெக்ஷன்னா 499 சென்ட் டு நெக்ஸ்ட் மிஷினிங் ப்ராசஸ், அதாவது மிஷினிங் செட்டப் 2க்கு போகும். 1 நம்பர் வந்து ரிஜெக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ மிஷினிங் செட்டப் 2லேருந்து சப் அசம்பிளிக்கு போகுது. மிஷினிங் செட்டப் 2ல் 3 நம்பர்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா 496 நம்பர்ஸு சப் அசம்பிளிக்கு போகும், 3 நம்பர்ஸ் ரிஜெக்ஷன் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வைஸாகவும் ரிஜெக்ஷன் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்றதையும் ரூட் கார்டில் ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். இது வந்து எந்த பேட்ச்லேருந்து வந்த ரிஜெக்ஷனு, ரா மெட்டீரியல் ரேட்டட் ரிஜெக்ஷனா, ப்ராசஸ் ரிஜெக்ஷனா, எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் ரூட் கார்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தையும் ஒரு பொருளையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, சரியான பார்ட்ஸ் எடுத்து தான் அசம்பிள் பண்ணீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகுது. ட்ரேசபிலிட்டி சிஸ்டம் நீங்கள் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எந்த பார்ட்டை எந்த அசம்பிளியில் அசம்பிள் பண்ணியிருக்கீங்க, அது எப்போ ரா மெட்டீரியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ரா மெட்டீரியலோட பேட்ச் சைஸ் என்ன, குவான்டிட்டி என்ன, அந்த ரா மெட்டீரியலோட அப்சர்வேஷன் என்ன, அதாவது கெமிக்கல் காம்போசிஷன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு இல்லை எலிமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ரேஞ்சில் வந்திருக்கு. ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு பின்னாடி வருது அப்படின்னா அந்த ஃபியூச்சரில் வர ப்ராப்ளத்தை இந்த ட்ரேசபிலிட்டி மூலியமாக ஈஸியாக நம்ம அட்ரஸ் பண்ண முடியும், எந்த பேட்ச்லேருந்து வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ட்ரேசபிலிட்டி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுனால இருக்கிற பாசிட்டிவ், ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த பேட்சை மட்டும் தனியாக குவாரண்டைன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பேட்சை வந்து நீங்கள் வந்து ஓகே பண்ணி சப்ளை பண்ண முடியும் கஸ்டமருக்கு. அதனால கஸ்டமர் லைன் ஸ்டாப்பேஜ் ஆகாது, உங்களுக்கும் இமிடியேட்டாக வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதே நான் ட்ரேசபிலிட்டியோ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமோ மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கஸ்டமருக்கு போனதுலேருந்து பைப்லைன் ஸ்டாக்லேருந்து எல்லா ஸ்டாக்கையுமே குவாரண்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். எல்லாத்தையுமே நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும். ஸோ இதில் நிறைய காஸ்ட் இன்வால்வ்டு இருக்குது. அந்த காஸ்ட் எல்லாமே கம்பெனிக்கு வந்து லாஸ் காஸ்ட்டாக வரும், காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியில் ஆட் ஆகும். இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை, சரி காஸ்ட் தானே போனால் போகுதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது வந்து உங்கள் பிராண்ட் நேமையே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஒன்ஸ் பிராண்ட் நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சுனாலே கஸ்டமர்கிட்ட வர நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இது நீங்கள் சரியான முறையில் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, ஐடென்டிஃபிகேஷன் ட்ரேசபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணீங்க, இந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறீங்க, ரூட் கார்டு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் உங்கள் பிராண்ட் இமேஜை விடாமல் இருக்கலாம், நிறைய ஆர்டர்ஸும் ஃபர்தராக வாங்கலாம் பேஸ்டான உங்களோட குயிக் ரெஸ்பான்ஸ் மூலியமாக, உங்களோட சிஸ்டம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது மூலியமாக. இதே பண்ணாமல் இருக்கிறவங்க சிஸ்டம் ட்ரிவனே இருக்காது, அதனால் நிறைய லாஸஸ் சந்திப்பாங்க. அதனாலயே வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்கிராப் வரும், இன் ப்ராசஸ் ரிஜெக்ஷன் வரும்.
இதுல வந்து கஸ்டமரோட ரிஜெக்ஷனும் உங்க இன் ப்ராசஸ் ரிஜெக்ஷனா மாறுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. சப்ளையர் ரிஜெக்ஷனும் உங்களோட இன் ப்ராசஸ் ரிஜெக்ஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரேசபிலிட்டி இல்லை அப்படின்னா ஸோ அப்போ வந்து உங்களோட பேர்டன் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் கம்பெனியவே க்ளோஸ் பண்ற லெவலுக்கெல்லாம் சில இடத்துல வந்து போயிருக்கு. ஸோ அதனால ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் தானே, ஒரு வாரண்டி கம்ப்ளைண்ட் தானே நம்ம பார்த்துக்க முடியும்னு மட்டும் திங்க் பண்ணிடாதீங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஐடென்டிஃபிகேஷன் ட்ரேசபிலிட்டி டெஃபினட்டா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டி ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட காஸ்ட் ஆஃப் பவர் குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணுங்க. உங்களோட பிராண்ட் இமேஜை கஸ்டமர் முன்னாடி நிலைநிறுத்துங்க. திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.